Hi friends, next sum. Find the rank of a matrix. அப்படியே rank of a matrix find out பண்ணுறதுக்கு ஒரு matrix கொடுத்துருக்காங்க. Let A equal to அதை assume பண்ணிக்கிறோம். அப்போ அந்த order of A எந்த இதில் இருக்குது 3x3 இருக்குது. அப்போ 3x3 இருந்தால் row of A நம்மளுக்கு என்னவா இருக்கலாம் less than equal to 3 3 இருக்கலாம் 2 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். ஓகேவா அப்போ ஈக்குவலன்ஸ் இப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம மேட்ரிக்ஸை 1 வந்து ரோ R2ல இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 நம்ம ரோ 1க்கு கொண்டு வரணும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் R1ஐயும் R2வையும் என்ன பண்ணுறோம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அதான் R1 if and only R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டு சைடு இப்படி ஆரோ மார்க் போட்டுக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறேன் R2ஓட வேல்யூவை மேலேயும் மேலே உள்ள வேல்யூவை செகண்ட் ரோலையும் நான் ரைட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு R3ல பார்க்குறோம் எல்லாமே எப்படி இருக்குது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குது அதனால இதை 2வால் நம்ம என்ன பண்ணலாம் R3யை டிவைட் பண்ணலாம் அதான் R3 implies R3 divided by 2 அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும் -1 -2 4 அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம 1 கொண்டு வந்துட்டோம் அப்போ அது கீழே வர டேர்ம்ஸ் என்னவா வரணும் 0ங்கிறது வரணும் அப்போ R2லேயும் அது கீழே உள்ள டேர்ம்ஸ் என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும் R3க்கும் 0வா இருக்கணும் அப்போ R2வை 0 ஆக்கணும் அப்படின்னா இங்கே 5 இருக்குது அப்போ R1ஓட அதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே என்ன வேணும் நம்மளுக்கு 5 வேணும் அதனால் மேலே உள்ள R1ஐ எதால் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் 5ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் அப்போ R2 implies R2ஓட எதை மைனஸ் பண்ண போகிறேன் R1 ஆனால் மைனஸ் பண்ணணும்னா இங்கே என்ன வேணும் நம்மளுக்கு 5 வேணும் ப்ளஸில் இருக்கனால நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ இந்த ஹோல் டேர்மையும் எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ R2ஓட வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு 5 3 0 இப்போ என்ன பண்ணுறோம் -5ஆல் R1 ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்போ என்ன வரும் R1 ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு 1 1 5s are 5 5 2s are 10 -5ஆல் பண்ணுறேன் அப்போ -10 இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் வரும் ஏன்னா மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறதுனால -5ஓட -4 பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு +20 இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறேன் அப்போ 5ல் 5 போச்சுன்னா 0 இங்கே என்ன வரும் நம்மளுக்கு -7 டிஃபரன்ஸ் சிம்பிளாக இருக்கனால மைனஸ் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் சிம்பிள் போட்டிருக்கோம் இங்கே என்ன வரும் 20 அப்போ இங்கே என்ன ரைட் பண்ணியிருக்கேன் 0 -7 20 நெக்ஸ்ட் R3 இந்த இடத்துல நமக்கு 0 வரணும் அப்படின்னா மேலே R1 பார்க்குறேன் 1ல் தான் இருக்குது அப்போ எதாலையும் ப்ராடக்ட் பண்ண வேண்டாம் டேரெக்டாக என்ன பண்ணிடலான்னே ஆட் பண்ணிடலாம் இங்கே மைனஸாக இருக்கனால மேலே ஆட் பண்ணிடு அப்போ -1ல் 1 போச்சுன்னா என்னது 0 -2ல் 2 போச்சுன்னா என்னது 0 4 -4 என்ன வந்துடும் 0 அதான் R3 ப்ளஸ் R1 R3ஓட வேல்யூ என்னது -1 -2 4 R1ஓட வேல்யூ என்னது 1 2 -4 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன